டெல்லியில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியது. முதல் முறையாக நாடாளுமன்ற கூட்டத்தொடரை தலைமையேற்று நடத்துகிறார் துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன். பத்தொன்பது நாட்கள் நடைபெறவுள்ள கூட்டத்தொடரில் 13 சட்ட மசோதாக்களை நிறைவேற்ற முடிவு. அணுசக்தி துறையில் தனியாரை அனுமதிப்பது, உயர்கல்வி ஆணையம் அமைப்பது உள்ளிட்ட மசோதாக்களை நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் தகவல். நாட்டை கட்டமைக்கும் அம்சங்கள் தொடர்பாக விவாதிக்கவே நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூடியுள்ளது. மாநிலங்களவையில் உரையாற்றிய பிரதமர் மோடி பேச்சு. மாநிலங்களவையை தலைமையேற்று நடத்தும் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. நாட்டிற்கு சேவையாற்ற தனது முழு வாழ்வையும் அர்ப்பணித்தவர் என புகழாரம். SIR, நெல் ஈரப்பதம் உள்ளிட்ட விவகாரங்களை முன்வைத்து மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளி. தொடர் அமளியால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைத்து அவைத் தலைவர் ஓம் பிர்லா அறிவிப்பு. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும். பிரதமர் மோடி வேண்டுகோள். பீகார் தேர்தலில் வரலாறு காணாத அளவில் பதிவான வாக்குகள் இந்திய ஜனநாயகத்தின் வலிமையை பறைசாற்றுகிறது. பிரதமர் மோடி பெருமிதம். சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை. டிட்வா புயல் வலுவிழந்தாலும் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சென்னையில் தொடரும் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் தேங்கிய வெள்ளம். மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை பெய்வதன் எதிரொலி. தலைமைச் செயலகத்தில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை. GST வரி குறைப்பை அமல்படுத்த மறுக்கும் ஆவி நிர்வாகம். GST கவுன்சிலையே ஏமாற்ற முயல்வதாக பால் முகவர்கள் சங்கம் குற்றச்சாட்டு. ஈரோட்டில் நடைபெற்ற அதிமுக பிரச்சார பொதுக்கூட்டத்தின் போது மாரடைப்பால் உயிரிழந்த தொண்டரின் உடலுக்கு EPS நேரில் அஞ்சலி. குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பேட்டி. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி 8ஆம் நாள் உற்சவம் கோலாகலம். விநாயகர் மற்றும் சந்திரசேகரர் பெருமான் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பு. கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற கும்பாபிஷேக விழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு சுவாமி தரிசனம். ஆதி கும்பேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் சிலர் மயக்கமடைந்ததால் பதற்றம். பாதிக்கப்பட்டவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. கும்பாபிஷேக விழாவில் ஏன் மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யவில்லை என கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள். எதிர்பாராத விதமாக நடந்த சம்பவம்தான் என அலட்சியமாக பதிலளித்த அமைச்சர் சேகர் பாபு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் மாணவ மாணவிகள் பங்கேற்ற உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணி. கொடியசைத்து துவக்கி வைத்தார் சார் ஆட்சியர் சேத்தி. சென்னை உள்ளிட்ட மெட்ரோ நகரங்களில் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர்கள் விலை குறைப்பு.
1750 ரூபாய்க்கு விற்பனையாகி வந்த சிலிண்டர் விலை 10 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 1739 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை. சிவகங்கை அருகே பேருந்து விபத்தில் சிக்கி பலியானவர்களின் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி இரங்கல். உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணம் அறிவிப்பு. இலங்கையில் சிக்கி தவித்த இந்திய பயணிகளின் கடைசி பேட்ச் வெற்றிகரமாக நாடு திரும்பினர். ஆபரேஷன் சாகர் பந்துவின் கீழ் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து இலங்கையில் உள்ள இந்திய தூதரகம் விளக்கம். சபரிமலையில் போட்டோ எடுக்கவும் ஐயப்பன் சிலைகளை கொண்டு செல்லவும் தடை. திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அறிவிப்பு. டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கில் NIA அதிரடி. சம்பவத்தில் தொடர்புடைய இர்ஃபான் மௌலிக்கு சம்பந்தப்பட்ட இடங்களில் சோதனை. படகு பழுதானதால் 20 நாட்களாக நடுக்கடலில் தவித்த 13 வங்கதேச மீனவர்கள் பத்திரமாக மீட்பு. ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கியவர்களை மீனவர்கள் உதவியுடன் மீட்டு போலீசார் விசாரணை. G20 தலைவர்கள் உச்சி மாநாட்டை அமெரிக்கா புறக்கணிப்பது வருத்தமளிப்பதாக தென்னாப்பிரிக்க அதிபர் கருத்து. தென்னாப்பிரிக்காவில் வெள்ளையர்களிடம் இருந்து நிலங்கள் அபகரிக்கப்படுவதாக ட்ரம்ப் கூறிய குற்றச்சாட்டையும் நிராகரித்தார். பைடனும் கமலா ஹாரிஸும் அமெரிக்காவை ஏமாற்றிவிட்டதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றச்சாட்டு. அமெரிக்க நிர்வாகம் குடியேறிகளுக்கான சோதனை நடவடிக்கைகளை மேம்படுத்தி வருவதாகவும் தகவல். சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்ற உதவுபவர்களுக்கு 1 மாதம் இலவச பீர். ட்ரம்பின் நிர்வாகத்தின் புதிய அறிவிப்பால் சர்ச்சை. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரித்து 96,580 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 90 ரூபாய் உயர்ந்து 12,070 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளையின் விலை கிராமிற்கு 4 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 196 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிலோ வெள்ளி 4,000 ரூபாய் அதிகரித்து 1,96,000 ரூபாய்க்கு விற்பனை. பிரபல பாலிவுட் இயக்குனர் ராஜ் நிதிமோருவை மணந்தார் நடிகை சமந்தா. கோவை ஈஷா யோகா மையத்தில் நெருங்கிய உறவினர்கள் முன்னிலையில் திருமணம் நடந்ததாக தகவல். Years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book call 8939710009.